ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகினி கழுத்தில் வந்து தாலி கயிறுலேருந்து தாலி செயினுக்கு வந்து மாறி ஆயிடுச்சு. அது நேற்றுக்கு எபிசோட்லேயே வந்து மாறி இருக்குது. நான் தான் நோட் பண்ணல, இன்றைக்கி தான் வந்து நோட் பண்ணேன். அதுவுமே ஃபேன்ஸ் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி திருப்பி செக் பண்ணி பார்க்கும்போது ஆமாம், நேற்றுக்கு எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாலி செயின் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அவங்க ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே வைக்கவே இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாலி கையிலேருந்து தாலி செயினுக்கு மாற்றி போட்டுக்கிட்டாங்க போல். நமக்கு ஃபங்க்ஷன் எதுவுமே காமிக்கல. ஸோ நமக்கு அப்கமிங் வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்னா இந்த மேரேஜ் ட்ராக் தான். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் வெண்ணிலா வந்து அந்த லெவலுக்கு விஜய் லவ் பண்ணாங்க. பட் எதுக்காக விஜய் கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு கிளம்பி போனாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி இருக்கவங்க ஸோ இன்னும் விஜய் கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு விலை வந்து இன்னைக்கு எபிசோடில் அஜய் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வெண்ணிலா மேலே எந்த தப்புமே இல்லை. வெண்ணிலா வந்து கால் ட்ரை பண்ண போனாங்க விஜய்க்கு. அப்போ எங்கள் அப்பா தான் ஃபோனை பிடுங்கிட்டாரு அப்படிங்கிறத வெண்ணிலா மேலே தப்பே இல்லை அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு எபிசோடில் அஜய் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. மேபி இதை நடந்துச்சாலும் நமக்கு தெரியல. அப்போ இந்த விஷயத்து மூலமா டீம் எதையோ பிளான் பண்றாங்க. வெண்ணிலா மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி ட்ராக் மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தப்பே இல்லைனாலும் இப்போ எதுவும் பண்ண முடியாது. அவங்க போயிட்டாங்க. அப்புறம் காவேரிங்கிற ஒருத்தவங்க விஜய் லைஃப்குள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க தான் டீசெண்டாக ஒதுங்கி போகணும். அதை விட்டுட்டு எனக்கு குழந்தை மாதிரி எனக்கு விஜய் தான் வேணும், கடையில் இருக்கிற பொம்மையை கேட்குற மாதிரி எனக்கு அவன் தான் வேணும், அவன் தான் வேணும் சொல்லிட்டு தான் என்னங்க நடக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சம்பவம் வந்து காத்துட்டு இருக்க கோவிலில். ஸோ அது சரியான சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பிடிஎஸ் கிடைச்சதெல்லாம் பார்க்கும்போது இந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தனை பேர் இந்த 2 விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணீங்க? ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.